Good morning, good afternoon, good evening, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sahayaraj, a preacher at the Church of Christ in Amali Nagar in Dindigul of Tamil Nadu at India. நான் R.C. ஜோசப் சகாயராஜ். நான் இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this week's Bible study, we will take a brief look at the continuation of the genealogy of Noah's three sons, especially the continuation of the descendant of Shem, the second son of Noah. நோவாவின் 3 மகன்களுடைய வம்சவழி அட்டவணையின் தொடர்ச்சியை பற்றிய ஒரு சுருக்கமான பார்வையை, குறிப்பாக நோவாவின் இரண்டாவது மகன் சேம் என்பவரின் சந்ததியை பற்றிய வரலாற்றின் தொடர்ச்சியை நாம் இந்த வார வேதாகம் படிப்பில் பார்ப்போம். டுடேஸ் கவரேஜ் ஆஃப் ஸ்கிரிப்சர் இஸ் Genesis 10:26-32. இன்றைய வகுப்பிற்கான வேத பாட பகுதி ஆதியாகமம் 10ஆம் அத்தியாயம் 26-32 வரை உள்ள வசனங்கள். Key verse for this study is Genesis 10:32. இந்த படிப்பிற்கான திறவுகோல் வசனம் ஆதியாகமம் 10ஆம் அத்தியாயம் 32ஆம் வசனம். These were the families of the sons of Noah according to their generations in their nations, and from these their nations were divided on earth after the flood. தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரனின் வம்சங்கள் இவைகளே. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. On 14th June 25, Saturday, at the beginning of this Bible study itself, I said that we would examine every verse of the Bible. If we just skim through this chapter, we would only know the names in it. 14 ஜூன் 25 சனிக்கிழமை அன்று இந்த வேதாகம படிப்பின் தொடக்கத்திலேயே நான் வேதாகமத்தின் ஒவ்வொரு வசனத்தையும் ஆராயப் போகிறோம் என்று கூறியிருந்தேன். இந்த அத்தியாயத்தை மேம்போக்காக படித்தால் நமக்கு இதில் உள்ள பெயர்கள் மாத்திரமே தெரியும். But our Lord has commanded us to examine the scriptures. So we are going to examine every name in this chapter. This will give us very important information about the people of this world. ஆனால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி நமது கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டுள்ளார். எனவே நாம் இந்த அத்தியாயத்தில் உள்ள ஒவ்வொரு பெயரையும் ஆராயவிருக்கிறோம். இது நமக்கு இந்த உலகின் மக்களினங்கள் பற்றி மிகவும் முக்கியமான தகவல்களை தருவதாய் இருக்கும். Fourth, the descendants of Shem, Noah's second son. Verses 21-32, a continuation we are going to study this week. 4. நோவாவின் இரண்டாம் மகனான சேம் என்பவரின் சந்ததி 21ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை உள்ளது. இதில் நாம் தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் 25 வசனங்களை பார்த்தோம். 26ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் we studied up to verse 25, 10:25. Now we are going to start our study from Genesis 10th chapter, 26th verse. Joktan begot Almadad, Shelab, Asarmaveth, ஜேரா. கடந்த வாரத்தில் நான் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 25 வசனம் வரைக்கும் பார்த்தோம். இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக 26ஆம் வசனத்தை தொடரப்போகின்றோம். யொக்தான் அல்மோதாதையும் சாலிப்பையும் அசர்மாவேத்தையும் ஏராகையும் பெற்றான். Genesis 10:26 is a verse that lists the first 4 of the 13 sons of Joktan, a descendant of Noah's son Shem. ஆதியாகமம் 10:26ஆம் வசனம் நோவாவின் மகன் சேமின் வழித்தோன்றலான யொக்தானின் 13 மகன்களில் முதல் 4 மகன்களை பட்டியலிடும் வசனமாகும். It is also a verse that indicates the origin of numerous ancient Arabian tribes. This verse is important as part of the table of nation because it explains the spread of humanity. மேலும் இது பண்டைய அரேபிய மக்களில் கணிசமானவர்களின் தோற்றத்தை குறிக்கும் ஒரு வசனமாக உள்ளது. இந்த வசனம்
மக்கள் இனங்களின் அட்டவணையின் ஒரு பகுதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகும். ஏனெனில் இது மனுக்குலத்தின் பரவலை விளக்குகிறது. இட் இண்டிகேட்ஸ் த ஹிஸ்டாரிக்கல் ஸ்ப்ரெட் ஆஃப் ஜொக்டான்ஸ் டிசனன்ஸ். It also serves as a genealogical record that supports the principles of human unity and divine sovereignty. இது யொக்தானின் வழி வந்தவர்களின் வரலாற்று பரவலை சுட்டிக்காட்டுகிறது. மேலும் இவ்வசனம் மனித ஒற்றுமை மற்றும் தெய்வீக இறையாண்மையின் கோட்பாடுகளை ஆதரிக்கும் ஒரு வம்சாவழி பதிவாக செயல்படுகிறது. Genealogical significance. It identifies Almadad, Shelab, Azarmaveth, Jera that are known to be the ancestor of various people groups in Arabian Peninsula. வம்சாவளி முக்கியத்துவம். இது அரேபிய தீபகற்பத்தில் உள்ள பல்வேறு மக்கள் குழுக்களின் மூதாதையர்களாக அறியப்பட்டுள்ள அல்மதாத், சாலேப், அசர்மாவேத், ஏராக் ஆகியோரை அடையாளம் காட்டுகிறது. ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட். This verse helps to understand the origin of these Semitic indigenous people and their ancient locations. However, some specific locations are still debated or unknown. வரலாற்று சூழல் பார்க்கும்போது இந்த வசனம் இந்த செமிட்டிக் பூர்வீக குடிகளின் தோற்றத்தையும் அவர்களின் பூர்வகால இடங்களையும் பற்றி அறிய உதவுகிறது. இருப்பினும் சில குறிப்பிட்ட இடங்கள் இன்னும் விவாதிக்கப்படுகின்றன அல்லது அறியப்படவில்லை என்று கூறலாம். Theological implications. This verse is seen as evidence of God's meticulous record keeping and sovereignty over the development of all nations. இறையியல் தாக்கங்கள். இந்த வசனம் அனைத்து நாடுகளின் வளர்ச்சியிலும் தேவனின் நுணுக்கமான பதிவு, பராமரிப்பு மற்றும் இறையாண்மைக்கு சான்றாக காணப்படுகிறது. It also used to support the purpose of human unity and universal salvation. இது மனித ஒற்றுமை மற்றும் உலகளாவிய இரட்சிப்பின் நோக்கத்தை ஆதரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. Linguistic connections. The name Jera, the fourth son mentioned in this verse, is connected with the word of new moon. மொழியியல் தொடர்பு. ஏராக் இந்த வசனத்தில் நான்காவதாக குறிப்பிடப்பட்டுள்ள ஏராக் என்ற மகன், அவனுடைய பெயர் அமாவாசை என்ற வார்த்தையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. This was a deity later worshipped in the region. This provides a linguistic clue to the ancestral homeland of the Arab people. இது பின்னர் அப்பகுதியில் வழிபடப்பட்ட ஒரு தெய்வமாக இருக்கிறது. இது நிலா. இது அரபு மக்களின் மூதாதையர்களின் நாயகன் பற்றிய ஒரு மொழியியல் துப்பை வழங்குகிறது. It is worth noting here that Muslims have developed a system of calculating their days and seasons based on the appearance of moon. இஸ்லாமியர்கள் நிலவின் தோற்றத்தை கொண்டு தங்கள் நாட்கள் மற்றும் காலங்கள் ஆகியவற்றை கணக்கிடும் முறையை வகுத்துக் கொண்டுள்ளார்கள் என்பது இவ்விடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக உள்ளது. அல்மதாத், ஷேலாப், அசர்மாவேத், Jera are listed in the book of Genesis as sons of Joktan. This Joktan was a descendant of Shem. Almadad, Salib, அசர்மாவேத், ஏராக் ஆகியோர் ஆதியாகமம் புத்தகத்தில் யொக்தானின் மகன்களாக பட்டியலிடப்பட்டுள்ளனர். இந்த யொக்தான் சேமின் வழித்தோன்றல் ஆவார். They were an earlier people who lived in the Arabian Peninsula, especially southern Arabia. For example, Azarmaveth is associated with the region of Adarmat, and Selam was a people who lived in the near modern Yemen. அவர்கள் அரேபிய தீபகற்பத்தில் குறிப்பாக தெற்கு அரேபியாவில் வாழ்ந்த ஆரம்ப கால மக்களினம் ஆவார்கள். எடுத்துக்காட்டாக அசர்மாவேத் என்பவர் அத்ராமோத் என்ற பகுதியுடனும், சாலேப் என்பவர் ஏமன் நாட்டின் நவீன கால ஏமன் நாட்டின் அருகில் வாழ்ந்த மக்களிடத்திலும் தொடர்புடையவர்கள் ஆவார்கள். அல்மடாட் இஸ் சன் ஆஃப் ஜொக்டான். இஸ் நேம்ஸ் மீன் காட் இஸ் அ ஃப்ரெண்ட். அல்மதாத் யொக்தானின் மகனான இவரது பெயர் தேவன்
ஒரு நண்பர் என்று அர்த்தப்படும். ஷாலிப், this name means drawn, another son of Joktan. His descendants are associated with the Arabian people near Edom. This may be related to the ancient region of Shulab. சாலிப் இந்த பெயருக்கு இழுக்கப்பட்டவர் என்று அர்த்தம் உள்ளது. யுக்தானின் மற்றொரு மகனான இவரது சந்ததியினர் ஏடனுக்கு அருகில் உள்ள ஒரு அரேபிய மக்களினத்துடன் தொடர்புடையவர்கள். இது பண்டைய சுலாப் பகுதியுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. ஹசர்மாவித், this name means death court. He was the third son of Joktan. His name is associated with the Hadramaut region of modern day Yemen. அசர்மாவித் இந்த பெயர் மரண நீதிமன்றம் என்று பொருள்படுகிறது. இவர் யுக்தானின் மூன்றாவது மகன் ஆவார். இவரது பெயர் நவீன கால ஏமனில் உள்ள ஹத்ராமத் பகுதியுடன் தொடர்புடையதாக உள்ளது. ஜேரா, he is mentioned in the genealogies of the Genesis and Chronicles as the fourth son of Joktan. He is associated with the region in southern Arabia. கேரா ஆதியாகமம் மற்றும் நாளாகமங்களின் வம்சவழியில் குறிப்பிடப்பட்டுள்ள இவர் யுக்தானின் நான்காவது மகன் ஆவார். இவர் தெற்கு அரேபியாவில் உள்ள ஒரு பகுதியுடன் தொடர்புடையவராக இருக்கிறார். The name is also associated with the Arabic Jabal al-Jara, that means mountain of moon. The Hebrew root of the name Yarak mean moon, month or new moon. மேலும் இந்த பெயர் அரபு நாட்டின் ஜபல் அல்-ஜரா, அதாவது சந்திரமலை உடன் தொடர்புடையதாக இருக்கிறது. இப்பெயரின் எபிரேய வேர்ச்சொல்லான எராஷ் என்பது சந்திரன், மாதம் அல்லது அமாவாசை என்று பொருள் தருவதாக உள்ளது. Verse 27. ஹதோராம், ஊசால், டிக்லா. 27வது வசனம். அதோராமையும் ஊசாலையும் திக்லாவையும். In Genesis 10:27 and 1 Chronicles 1:21, the biblical genealogy lists assert Adoram, Uzzah and Dikla as the 5th, 6th and 7th sons of the 13 sons of Joktan. ஆதியாகமம் 10:27 மற்றும் 1 நாளாகமம் 1:21 ஆகிய வசனங்களில் வேதாகம வம்சவழி அட்டவணையில் அதோராம், ஊசா மற்றும் திக்லா ஆகியோர் யுக்தானின் 13 மகன்களில் 5, 6 மற்றும் 7வது மகன்களாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். They were the forefathers of some of the Arab peoples. Little is known about their later lives. However, their names are associated with the geography and the trade of ancient Arabia. They lived in the city of Uzal, Sana. Other name is Sana, a region rich in palm trees and in the area near Persian Gulf. அவர்கள் சில அரேபிய மக்களின் முன்னோடிகளாக இருந்தார்கள். அவர்களின் பிற்கால வாழ்க்கையை பற்றி நாம் அதிகம் அறிவதில்லை. இருப்பினும் அவருடைய பெயர்கள் பண்டைய அரேபியாவின் புவியியல் பகுதிகள் மற்றும் வர்த்தகத்துடன் தொடர்புடையவர்களாக இருந்தன. அதாவது பனைமரங்கள் நிறைந்த பகுதியான ஊசால், சனா நகரம் மற்றும் பாரசீக வளைகுடாவிற்கு அருகில் உள்ள பகுதியில் இவர்கள் வாழ்ந்தார்கள். Descendants of Adoram. His descendants became associated with the southern Arabia. அதோராமின் சந்ததியினர், அவரது சந்ததியினர் தெற்கு அரேபியாவுடன் தொடர்புடையவர்களாக மாறினார்கள். Location. Some scholars connect the name of Adoram with the Adramite or Timothy that lived in the eastern part of Arabia near Persian Gulf. இருப்பிடம், சில அறிஞர்கள் அதோராமின் பெயரை பாரசீக வளைகுடாவிற்கு அருகில் உள்ள அரேபியாவின் கிழக்கு முனையில் வாழ்ந்த அட்ராமிடே அல்லது ட்ரிமாதியுடன் இணைக்கின்றனர். Modern connections. The modern city of Douram near Sana in Yemen is connected with Adoram. நவீன தொடர்பு. ஏமனில் சனாவுக்கு அருகில் உள்ள நவீன நகரமான டௌராம்
இந்த அதோராமுடன் இணைக்கப்பட்டுள்ளது. Descendants of Uzal. He was the founder of the city of Uzal and the leader of the people who flourished there. ஊசால் என்பவரின் சந்ததிகள். இவர் ஊசால் என்ற நகரத்தை நிறுவியவர் மற்றும் அங்கு பெருகிய மக்கள் இனத்தின் தலைவர் ஆவார். Location. The city of Uzal is identified with Sana'a, the modern capital of Yemen. இருப்பிடம். ஊசால் நகரம் ஏமனின் நவீன தலைநகரான சனாவுடன் அடையாளம் காட்டப்பட்டுள்ளது. Recent history. The capital of Yemen is Sana'a. It is the largest city in the country. It is also the cultural and political center of Yemen. Sana'a is one of the oldest and most continuously inhabited cities in the world. It has a rich history. The old city of Sana'a is a UNESCO World Heritage Site recognized for its unique architecture. சமீபத்திய வரலாறு. ஏமனின் தலைநகரமான சனா அந்த நாட்டின் மிகப்பெரிய நகரமாகவும் உள்ளது. மேலும் இது கலாச்சார மற்றும் அரசியல் மையமாகவும் உள்ளது. சனா நகரம் உலகின் பழமையானதும் தொடர்ச்சியாக மக்கள் வசிக்கும் நகரங்களில் ஒன்றாகவும் உள்ளது. மேலும் இது ஒரு வளமான வரலாற்றை கொண்டுள்ளது. சனாவின் பழைய நகரம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாகும். இது அதன் தனித்துவமான கட்டிடக்கலைக்காக அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கிறது. Historical context. Uzal was the name of Sana'a in pre-Islamic time. It is mentioned in the Bible as a trading center in northeastern Syria. வரலாற்று சூழல். ஊசால் என்பது இஸ்லாமியத்திற்கு முந்தைய காலத்தில் சனாவின் பெயராகும். வேதாகமத்தில் இது வடகிழக்கு சிரியாவின் ஒரு வர்த்தக மையமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. Descendant of Tigla. His descendants settled in the area known for his palm trees. திக்லாவின் சந்ததியினர். அவரது சந்ததியினர் பனைமரங்களுக்கு பெயர் பெற்ற ஒரு பகுதியில் குடியேறினார்கள். Location. He is associated with Tigla or Phoenician palm grove. It means palm grove near the Red Sea at the Felix Gate of Arabia. It was an area full of palm trees. இடம். அவர் அரேபியாவின் ஃபேலிக்ஸ் நுழைவாயிலில் செங்கடலுக்கு அருகில் உள்ள திக்லா அல்லது பெனிகான், அதாவது பெனிகான் என்றால் பனந்தோப்பு என்ற இடத்துடன் தொடர்புடையவர். இது பனைமரங்கள் நிறைந்த பகுதியாக இருந்தது. Etymology. The name Tigla means grove. The name Tigla means grove or pear cluster in Semitic languages. The name Tigla means grove or pear cultures in Semitic language. சொற்பொருப்பியல் பார்க்கும்போது திக்லா என்ற பெயருக்கு செமிட்டிக் மொழிகளில் பனந்தோப்பு அல்லது பேரிக்காய் கொத்து என்று அர்த்தமாகிறது. Next comes 28th verse of 10th chapter of Genesis. ஓபால், அபிமாவேல், ஷேபா. அடுத்து நாம் ஆதியாகமம் 10ஆம் அத்தியாயம் 28ஆம் வசனத்துக்கு வருகிறோம். ஓபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும். According to Genesis 10:28 and 1 Chronicles 1:22, in the biblical genealogy, Opal, Abimael and Sheba are listed as the 8th, 9th and 10th sons of Joktan respectively. ஆதியாகமம் 10:28 மற்றும் 1:22 படி வேதாகம வம்சாவளியில் ஓபால், அபிமாவேல் மற்றும் சேபா ஆகியோர் யுக்தானின் 13 மகன்களில் 8 மற்றும் 9 மற்றும் 10வது மகன்களாக பட்டியலிடப்பட்டுள்ளனர். Their name are significant because they represent the descendants of Shem and are part of the table of nations that outline the spread of community after the flood. அவர்கள் சேமின் சந்ததியினரை குறிப்பதாலும் பெருவெள்ளத்திற்கு பிறகு மனிதகுலத்தின் பரவலை கோடிட்டு காட்டும் மக்கள் இனங்களின் அட்டவணையில் ஒரு பகுதியாக இருப்பதாலும்
அவர்களின் பெயர்கள் முக்கியமானவையாக இருக்கின்றன. These figures are related to the Arabian Peninsula and illustrate the ancient origins of the various people and tribes of that region. இந்த புள்ளி விபரங்கள் அரேபிய தீபகற்பத்துடன் தொடர்புடையவை மற்றும் அந்த பகுதியில் உள்ள பல்வேறு மக்கள் மற்றும் பழங்குடியினரின் பண்டைய தோற்றத்தை எடுத்து காட்டுகின்றன. Next comes Obal. This was the 8th son of Joktan. His name has been found in geographical locations such as the Bay of Abalite. Obal இவர் யுக்தானின் 8வது மகன். அபாலைட் வெரிகுடா போன்ற புவியியல் பகுதியில் இடங்களில் இவரது பெயர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அபிமாயில். This was the 9th son of Joktan. His name means God is my father, reflecting a common type of ancient Semitic name. அபிமாயில் இவர் யுக்தானின் 9வது மகன். இவரது பெயர் என் தந்தை கடவுள் என்று பொருள்படுகிறது. இது ஒரு பொதுவான பண்டைய செமிட்டிக் வகை பெயரை பிரதிபலிக்கிறது. ஷேபா, the 10th son of Joktan. He was the ancestor of the people largely associated with the wealth and trade. Later, it was from his lineage the queen Sheba was born. சேபா யுக்தானின் 10வது மகன். இவர் பெரும்பாலும் செல்வம் மற்றும் வர்த்தகத்துடன் தொடர்புடைய ஒரு மக்களின் மூதாதையர் ஆவார். பின்னாளில் இவரது சந்ததியில் தான் ஷேபா ராணி பிறந்தாள். ஷேபா ராஜஸ்திரி, சாலமண்டத்தில் வந்தவள். நெக்ஸ்ட் we come to Genesis 10:29 verse. Ophir, Havilah and Jobab, all these were the sons of Joktan. அடுத்து நாம் ஆதியாகமம் 10ஆம் அத்தியாயம் 29ஆம் வசனத்துக்கு வருகின்றோம். ஒப்பீரையும் ஆவிலாவையும் யோபாபையும் பெற்றான். இவர்கள் அனைவரும் யுக்தானுடைய குமாரர்கள். Ophir, Havilah and Jobab are listed in the Bible as 11th, 12th and 13th sons of Joktan. Their names are mentioned in this verse, Genesis 10:29 and also 1 Chronicles 1:23. They were descendants of Noah and gave their names to various regions. ஒப்பீர், அவிலா மற்றும் யோபாப் ஆகியோர் வேதாகமத்தில் யுக்தானின் 11, 12 மற்றும் 13வது மகன்களாக பட்டியலிடப்பட்டுள்ளனர். ஆதியாகமம் 10:29 மற்றும் 1 நாளாகமம் 1:23 இவர்கள் பெயர் காணப்படுகிறது. இவர்கள் நோவாவின் சந்ததியினர் மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு தங்கள் பெயர்களை கொடுத்தார். ஒஃபீர் was famous for its gold and its location is thought to be somewhere between Arabia, East Africa and India. ஒப்பீர் என்பது தங்கத்திற்கு பிரபலமான ஒரு இடம். அதன் இருப்பிடம் அரேபியா, கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியா ஆகியவற்றில் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. However, Ophir is the name later became known as Africa, Ophir, Africa, and is therefore a reference to the country of Africa. ஆயினும் ஒப்பீர் என்ற பெயர்தான் பின்னாளில் மருவி ஆப்பிரிக்கா என்று இன்றளவும் அழைக்கப்பட்டு வருகிறது. எனவே இது ஆப்பிரிக்கா நாட்டை குறிப்பதாகவே உள்ளது. Havilah is mentioned in the Table of Nations and in the book of Genesis as a land of gold and precious stones. அவிலா என்பது தேசங்களின் அட்டவணை மற்றும் ஆதியாகமம் புத்தகத்தில் தங்கம் மற்றும் விலையுயர்ந்த கற்கள் கொண்ட ஒரு நிலமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. Jobab was a descendant of Joktan and later appears in the Bible as Edomite king. யோபாப் ஜொக்தானின் வழித்தோன்றல். பின்னால் இவரது பேரில் ஏதோமிய ராஜா ஒருவரும் வந்தார். ஒஃபீர், biblical context, the 11th son of Joktan. A region of great wealth, especially gold, took its name from him. That is Africa. ஒப்பீர் பைபிள் சூழல் பார்க்கும்போது யுக்தானின் 11வது மகன் இவர். இவரிடமிருந்து பெரும் செல்வம் கொண்ட ஒரு பகுதி, குறிப்பாக தங்கம் நிறைந்த பகுதியானது அதன் பெயரை பெற்றது. அதான் ஆப்பிரிக்கா. ஒஃபீர், ஆப்பிரிக்கா. Significance. Known for its fine gold,
two passages that illustrates this are as follows. முக்கியத்துவம் அதன் சிறந்த தங்கத்திற்கு பெயர் பெற்றது. இதை விளக்கப்படுத்தும் 2 வசன பகுதிகள் பின்வருமாறு. First Kings 9:28. And they went to Ophir and acquired 420 talents of gold from there and brought it to King Solomon. 1 ராஜாக்கள் 9:28. அவர்கள் ஒப்பீருக்கு போய் அவ்விடத்திலிருந்து 420 தாலந்து பொன்னை ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். Next verse comes from Job 28:16. Job 28:16. It, that means wisdom. Wisdom cannot be valued in the gold of Ophir, is precious onyx or sapphire. ஒப்பீரின் தங்கமும் விலையேறப்பட்ட கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் ஞானத்திற்கு ஈடல்ல. ஆக ஞானத்தை ஒப்பிடும்போது இங்கே ஒப்பீரின் தங்கத்தை பற்றி சொல்லுகிறார்கள். This refers to the location of a great earthly treasure. இது ஒரு பெரிய பூமிக்குரிய புதையல் இருக்கும் இடத்தை குறிக்கிறது. Possible location. Its exact location is unknown, but proposed locations include the part of Arabia, East Africa and India. சாத்தியமான இடம், அதன் சரியான இடம் தெரியவில்லை. ஆனால் முன்மொழியப்பட்ட இடங்களில் அரேபியா, கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவில் உள்ள பகுதியில் அடங்கும். ஈஸ்ட் ஆப்பிரிக்கா இஸ் த மோஸ்ட் லைக்லி ஆஃப் திஸ். History indicates that King Solomon had gold mines there. இவற்றில் கிழக்கு ஆப்பிரிக்காவே ஏற்புடையதாக இருக்கிறது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாகும். அங்கு சாலமன் ராஜாவுக்கு தங்கச்சுரங்கங்கள் இருந்தன என்று வரலாறு குறிப்பிடுகிறது. Havila. Biblical context. Havila is listed as the 12th son of Joktan. He like Ophir, he is also associated with the region known for its gold and other resources. ஆவிலா விவிலிய சூழல் பார்க்கும்போது யொக்தானின் 12வது மகனாக பட்டியலிடப்பட்டுள்ளவர் ஆவிலா என்பவர் ஆவார். இவர் ஒப்பீரை போலவே தங்கம் மற்றும் பிற வளங்களுக்கு பெயர் பெற்ற ஒரு பகுதியுடன் தொடர்புடையவராக இருந்தார். Significance. Gold was mentioned in both Eden and Havilah. These suggest that God continued to provide abundantly for mankind even after the fall. முக்கியத்துவம். ஏதேன் மற்றும் ஆவிலா ஆகிய 2 இடங்களிலும் தங்கம் குறிப்பிடப்பட்டது, தங்கம் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மனிதனின் வீழ்ச்சிக்கு பிறகும் கூட தேவன் மனுக்குலத்திற்கு தொடர்ந்து மிகுதியான செல்வங்களை வழங்குவதை குறிப்பதாக இருக்கிறது. Possible locations. Like Ophir, its exact location is uncertain. சாத்தியமான இடம் ஒப்பீரை போலவே இதன் குறிப்பிட்ட இடமும் திட்டவட்டமாக அறியப்படவில்லை. Jobab. Biblical context. He is the 13th son of Joktan, listed in the genealogy in Genesis and Chronicles. யோபாப் விவிலிய சூழல். ஆதியாகமம் மற்றும் நாளாகமத்தில் உள்ள வம்சாவளிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள யொக்தானின் 13வது மகன் இந்த யோபாப். Significance. He is the name of a later king of Edom in the Bible who had the same name. முக்கியத்துவம். அவர் பின்னர் வேதாகமத்தில் ஏதோமின் ராஜாவாக இருந்த ஒருவரும் கூட இதே பெயரை கொண்டிருந்தார். About that king we read in Genesis 36, 32 and 33. Bela the son of Beer reigned in Edom, and the name of his city was Dinhabah. And when Bela died, Jobab the son of Zerah of Bosra reigned in his place. பேருடைய குமாரனாகிய பேலா ஏதோமிலே அரசாண்டான். அவனுடைய பட்டணத்துக்கு தின்காபா என்று பெயர். பேலா மரித்த பின் போஸ்ரா பட்டணத்தாகிய சேராகுடைய குமாரன் யோபாப் அவன் பட்டத்துக்கு வந்தான். This shows how his lineage influenced other regions and nations. இது அவரது வம்சாவளி மற்றும் பகுதிகள் மற்ற நாடுகளை எவ்வாறு பாதித்தது என்பதை காட்டுகிறது. Explanation. His inclusion highlights the idea that all lineages, regardless of their importance, are
parts of God's plan. விளக்கம்: அவரது சேர்க்கை அனைத்து வம்சாவளிகளும் அவற்றின் முக்கியத்துவத்தை பொருட்படுத்தாமல் தேவனின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது என்ற கருத்தை எடுத்து காட்டுகிறது. நெக்ஸ்ட் கம்ஸ் Genesis 10 verse 30. And the dwelling place was from Mesha as you go towards Sephar, the mountain of east. அடுத்து ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துக்கு வருகிறோம். இவர்களுடைய குடியிருப்பு மேசா துவக்கி கிழக்கேயுள்ள மலையாகிய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது. The descendants of Joktan, who were part of Shelam dynasty, settled in a specific area that stretched from Mesha to Sephar in the eastern highlands of Arabian Peninsula. சேம் வம்சத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் யுக்தானின் சந்ததியினர் அரேபிய தீபகற்பத்தின் கிழக்கு மலைநாட்டில் அமைந்துள்ள மேசா என்ற பகுதியிலிருந்து செப்பார் என்ற பகுதி வரை நீண்டிருந்த ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் குடியிருந்தார்கள். This verse found in the Table of Nations shows the geographical distribution of mankind after the Great Flood. It also identifies the area inhabited by these ancient tribes, known for their trade and resources. தேசங்களின் அட்டவணையில் காணப்படும் இந்த வசனம் பெருவெள்ளத்திற்கு பிறகு மனித குலத்தின் புவியியல் பரவலை காட்டுகிறது. மேலும் வர்த்தகம் மற்றும் வளங்களுக்கு பெயர் பெற்ற இந்த பண்டைய குலங்கள் வசிக்கும் பகுதியையும் அடையாளம் காட்டுகிறது. Genealogy. This verse provides a specific reference to the family tree of Noah's descendants, showing the lineage of Joktan, son of Eber and grandson of Shem. வம்சவழி. இந்த வசனம் நோவாவின் சந்ததியினரின் குடும்ப மரத்தில் ஒரு குறிப்பிட்ட குறிப்பை வழங்குகிறது. இது ஏபேரின் மகனும் சேமின் பேரனுமான யுக்தானின் வம்சவழியை காட்டுகிறது. Geographical expansion. It illustrates the fulfillment of God's command for mankind to fill the earth by showing these tribes spreading into new territories after Babel. புவியியல் விரிவாக்கம். பாபேலுக்கு பிற்பாடு புதிய பிரதேசங்களில் பரவும் இந்த குலங்களை காண்பிப்பதன் மூலம் பூமியை நிரப்ப மனித குலத்திற்கான தேவனுடைய கட்டளை நிறைவேற்றத்தை இது விளக்குகிறது. Territorial boundaries. This verse defines a geographical extent from Mesha in the eastern highlands as far as Sephar. பிராந்திய எல்லைகள். இந்த வசனம் கிழக்கு மலைநாட்டில் உள்ள மேசாவிலிருந்து சேப்பார் வரை என்று ஒரு புவியியல் அளவை வரையறுக்கிறது. This indicates the area settled in Arabia. Mesa is considered a starting point in the northwest and Sephar is a place in the eastern mountains. இது அரேபியாவில் குடியேறிய ஒரு பகுதியை சுட்டிக்காட்டுகிறது. மேசா வடமேற்கில் ஒரு தொடக்க புள்ளியாகவும் சேப்பார் கிழக்கு மலைகளில் ஒரு இடமாகவும் கருதப்படுகிறது. Historical significance. This particular location is significant because it corresponds to later biblical references such as the land of Uz, where Job lived and where camels and spices were traded. வரலாற்று முக்கியத்துவம். இந்த குறிப்பிட்ட இடம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் இது யோபு வாழ்ந்த ஊஸ் தேசம் மற்றும் ஒட்டகங்கள், வாசனை பொருட்கள் ஆகியவை வர்த்தகம் செய்யப்பட்ட இடங்கள் போன்ற பிற்கால வேதாகம குறிப்புகளுடன் ஒத்துப்போகின்றது. Divine grace. This verse is considered a reminder of God's sovereignty that regulated the spread and settlement of nations in specific places and time. தெய்வீக கிருபை. இந்த வசனம் தேவனின் இறையாண்மை தன்மையை நினைவூட்டுவதாய் இருக்கிறது. இது குறிப்பிட்ட இடங்கள் மற்றும் காலங்களில் நாடுகளின் பரவல் மற்றும் குடியேற்றத்தை ஒழுங்கமைத்தது. Next we comes to the Genesis 10th chapter 31st verse. These were the sons of Shem according to their families, according to their languages, in their lands, according to their nations. அடுத்து நாம் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துக்கு வருகிறோம். இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியேயும் தங்கள் பாஷைகளின்படியேயும்
சேமுடைய சந்ததியார். Genesis 10:31 serves as a summary of the genealogy of Noah's son Shem. It connects the genealogy with the broader historical and theological narratives of the Bible. ஆதியாகமம் 10:31 நோவாவின் மகனான சேமின் வம்சாவளியின் சுருக்கமாக செயல்படுகிறது. இது பைபிளின் வேதாகமத்தின் பரந்த வரலாறு மற்றும் இறையியல் விவரிப்புடன் அந்த வம்சாவளியை இணைக்கிறது. It emphasizes the orderly distribution of humanity after the flood. It also establishes the lineage of Abraham, the Hebrew people, the ultimately Jesus Christ among Shem descendants. இது வெள்ளத்திற்கு பிறகு மனித குலத்தின் ஒழுங்கான பரவலை வலியுறுத்துகிறது. மேலும் சேமின் சந்ததியினரில் ஆபிரகாம், எபிரேய மக்கள் மற்றும் இறுதியில் இயேசு கிறிஸ்து ஆகியோர் வம்சாவளியையும் இது நிறுவுகிறது. It marks a pivotal point in God's plan of redemption. The verse highlights themes of divine protection, of the unity of humanity, and the historical accuracy of biblical accounts. இது கடவுளின் மீட்பு திட்டத்தில் ஒரு முக்கிய புள்ளியை குறிக்கிறது. இந்த வசனம் தெய்வீக பாதுகாப்பு, மனித குலத்தின் ஒற்றுமை மற்றும் வேதாகம விவரங்களின் வரலாற்று துல்லியம் ஆகியவற்றின் கருப்பொருள்களை எடுத்து காட்டுகிறது. Key features of the verse. Summary of the genealogy. This verse concludes the list of Shem's sons, summarizing the origins of 1/3 of the post-flood human population. இந்த வசனத்தின் முக்கிய அம்சங்கள். வம்சாவளியின் சுருக்கம். இந்த வசனம் சேமின் மகன்களின் பட்டியலை முடித்து வைக்கிறது. வெள்ளத்திற்கு பிந்தைய மக்கள் தொகையின் 1/3 தொடக்கங்களை பற்றி சுருக்கமாக கூறுகிறது. Covenantal significance. It emphasizes Shem's lineage. It's presented as a means of God's covenant promise and plan of redemption of mankind. உடன்படிக்கை முக்கியத்துவம். இது சேமின் வம்சாவளிக்கு முக்கியத்துவம் தருகின்றது. இது தேவனின் உடன்படிக்கை, வாக்குறுதிகள் மற்றும் மனித குலத்தின் மீட்புக்கான திட்டத்திற்கான வழியாக வழங்கப்படுகிறது. Theological significance. Genesis 10:31 is more than a simple genealogy. It's a pivotal moment in the biblical narrative. இறையியல் முக்கியத்துவம். ஆதியாகமம் 10:31 என்பது ஒரு எளிய வம்சாவளியை விட அதிகமானதாக இருக்கிறது. இது வேதாகம விவரிப்பில் ஒரு முக்கியமான தருணமாக இருக்கிறது. It demonstrates God's sovereignty in organizing the nations. It also sets the stage for the rise of Abraham and the history of Israel. இது தேசங்களை ஒழுங்குபடுத்துவதில் தேவனின் இறையாண்மையை நிரூபிக்கிறது. மேலும் ஆபிரகாமின் தோற்றத்திற்கும் இஸ்ரவேலின் வரலாற்றுக்கும் இது களம் அமைக்கிறது. Link to future redemption. By tracing the lineage of Shem, this verse establishes a direct historical link to Jesus Christ. எதிர்கால மீட்பிற்கான இணைப்பு. சேமின் வம்சாவளியை கண்டுபிடிப்பதன் மூலம் இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவுடன் நேரடி வரலாற்று இணைப்பை நிறுவுகிறது. This is the ultimate fulfillment of God's promise for Jesus' lineage goes back to Shem. இது தேவனின் வாக்குறுதிகளின் இறுதி நிறைவேற்றம் ஆகும். ஏனெனில் இயேசுவின் வம்சாவளி சேம் என்பவர் வரை பின்னோக்கி செல்கிறது. Emphasis of unity and diversity. It acknowledges the diversification of humanity into different families, languages and nations. ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மைக்கு முக்கியத்துவம். இது மனித குலம் வெவ்வேறு குடும்பங்கள், மொழிகள் மற்றும் நாடுகளாக பன்முகப்படுத்தப்பட்டதை ஒப்புக்கொள்கிறது. But it reinforces the fundamental unity of human lineage from Noah, emphasizing that all is part of God's great plan. ஆனால் நோவாவிலிருந்து மனித வம்சாவளியின் அடிப்படை ஒருமைப்பாட்டை இது வலுப்படுத்துகிறது. எல்லாரும் தேவனுடைய பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறோம் என்பதை இது வலியுறுத்துகிறது. Historical authenticity. This verse is seen by
some as evidence of the Bible's historical accuracy because its detailed informations can be supported by modern archaeology and linguistics. வரலாற்று நம்பகத்தன்மை. இந்த வசனம் வேதாகமத்தின் வரலாற்று துல்லியத்திற்கு சான்றாக சிலரால் பார்க்கப்படுகிறது. ஏனெனில் அதன் விரிவான விவரங்களை நவீன தொல்பொருள் மற்றும் மொழியியல் சான்றுகள் மூலமாக நாம் நிரூபிக்க முடியும். Next, the last verse of Genesis 10:32. These were the families of the sons of Noah according to the generations in the nations, and from these nations were divided on earth after the flood. We come to the last verse of இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தின் கடைசி வசனத்துக்கு வருகிறோம். ஆதியாகமம் 10:32. தங்கள் ஜாதிகள் உள்ள தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரனின் வம்சங்கள் இவைகளே. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. Genesis 10:32 serves as the final summary of the table of nations, which identifies the descendants of Noah's sons Shem, Ham and Japheth, and indicates the spread of humanity throughout the earth. ஆதியாகமம் 10:32 நோவாவின் மகன்களான சேம், காம் மற்றும் யாப்பேத்தின் சந்ததியினரை அடையாளம் கண்டு பூமி எங்கும் மனிதகுலம் பரவியதை குறிக்கும் தேசங்களின் அட்டவணையின் இறுதி சுருக்கமாக செயல்படுகிறது. This verse refers to the fulfillment of God's command to repopulate the world after the flood. இந்த வசனம் பெருவெள்ளத்துக்கு பிறகு உலகத்தை மீண்டும் மக்கள் தொகையில் நிரப்ப வேண்டும் என்ற தேவனின் கட்டளையை நிறைவேற்றுவதை குறிக்கிறது. It sets the stage for future biblical events such as the Tower of Babel, the history of nations of Israel, and the spread of the gospel to all the people. இது எதிர்கால வேதாகம நிகழ்வுகளான பாபேல் கோபுரம், இஸ்ரேல் தேசத்தின் வரலாறு மற்றும் அனைத்து மக்களுக்கும் நற்செய்தி பரப்புதல் போன்றவற்றுக்கு மேடை அமைக்கிறது. It is a theological statement that emphasizes God's sovereignty over the nation and the diversity of humanity. It highlights our shared origins of God's plan for all people. இது தேசங்களின் மீது மக்களின் இறையாண்மையையும் மனிதகுலத்தின் பன்முகத்தன்மையும் வலியுறுத்தும் ஒரு இறையியல் அறிக்கையாகும். இது நமது பகிரப்பட்ட தோற்றம் மற்றும் அனைத்து மக்களுக்கும் கடவுளின் திட்டம் ஆகியவற்றை எடுத்து காட்டுகிறது. Summary of Genesis 10:32. End of the genealogy. This verse concludes the extensive genealogy in Genesis 10. ஆதியாகமம் 10:32 சுருக்கம் வம்சாவளி முடிவு. இந்த வசனம் ஆதியாகமம் 10 உள்ள வம்சாவளியின் விரிவான பட்டியலை முடித்து வைக்கிறது. It summarizes how the sons of Noah's three sons, Shem, Ham and Japheth, became the ancestor of all nations of earth after the flood. நோவாவின் 3 மகன்களான சேம், காம், யாப்பேத் ஆகியோரின் மகன்கள் வெள்ளத்திற்கு பிறகு பூமியில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் எவ்வாறு மூதாதையர் ஆயினர் என்பதை சுருக்கமாக கூறுகிறது. Fulfillment of God's command. This refers to the fulfillment of God's commands to Noah and his son to be fruitful and multiply and fill the earth. தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றும். இது நோவாவுக்கும் அவரது மகன்களுக்கும் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று தேவன் கொடுத்த கட்டளையின் நிறைவேற்றத்தை குறிக்கிறது. Divine sovereignty. This verse emphasizes God's control over history and the establishment of nations, languages and culture. தெய்வீக இறையாண்மை. இவ்வசனம் வரலாறு மற்றும் தேசங்கள் மற்றும் மொழிகள் மற்றும் கலாச்சாரங்கள் ஆகியவற்றை நிறுவுதல் மீது தேவன் எவ்வாறு கட்டுப்பாடு செலுத்துகிறார் என்பதை வலியுறுத்துகிறது. A new beginning. This verse represents a new beginning for humanity out of the flood. Noah's family is the forefathers of the all future generations. ஒரு புதிய ஆரம்பம். இந்த வசனம் பெருவெள்ளத்திற்கு பிறகு மனித குலத்திற்கு ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது. நோவாவின் குடும்பம் அனைத்து எதிர்கால தலைமுறையினின் முன்னோடி ஆகும். Foundation for future events. It provides a foundation for understanding
subsequent biblical events, including the scattering of the people at the Tower of Babel, Genesis 11, we are going to study in the next week, and God's ultimate plan to redeem all nations through Jesus Christ in New Testament. எதிர்கால நிகழ்வுகளுக்கான அடித்தளம். பாபேல் கோபுரத்தில் மக்கள் சிதறடிக்கப்பட்டது. அடுத்த வாரம் ஆதியாகமம் 11 படிப்போம் நாம். மற்றும் இயேசு கிறிஸ்து மூலமாக அனைத்து நாட்டு மக்களையும் மீட்பதற்கான தேவனின் இறுதி திட்டம், சுவிசேஷ அறிவிப்பு உட்பட அதை தொடர்ந்து வரும் வேதாம நிகழ்வுகளை புரிந்து கொள்வதற்கான அடித்தளத்தை இது வழங்குகிறது. யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. This verse lays the foundation for the theological concept of unity in diversity of humanity. ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மை. இந்த வசனம் மனித குலத்தின் பன்முகத்தன்மையில் ஒருமைப்பாடு என்ற இறையியல் கருத்துக்கு அடித்தளம் அமைக்கிறது. The idea is affirmed that although we are many nations, we all come from a common ancestor, are created by the only one God. நாம் பல தேசத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒரு பொதுவான மூதாதையரிடமிருந்து வந்தவர்கள் மற்றும் ஒரே தேவனால் படைக்கப்பட்டவர்கள் என்ற கருத்து உறுதியாக்கப்படுகிறது. Here becomes the end summary of this chapter. This Genesis 10 is much more than a bunch of names. ஆதியாகமம் 10 பெயர்களின் ஒரு கொத்து என்பதை விட அதிகமான விஷயங்களை கொண்டதாக உள்ளது. At first glance, Genesis 10 may seem like an irrelevant bunch of names, but it is not. முதல் பார்வையில் ஆதியாகமம் 10 அத்தியாயம் ஒரு பொருத்தமற்ற பெயர்களின் தொகுப்பாக தோன்றலாம். ஆனாலும் அது அவ்வாறு இல்லை என்பதை நாம் அறிந்தோம். God designed one race. தேவன் ஒரு இனத்தை வடிவமைத்தார். It is called human race. இது மனித இனம் என்று அழைக்கப்படுகிறது. It began with Noah. இது நோவாவிடமிருந்து தொடங்கியது. God designed many nations. தேவன் பல நாடுகளை வடிவமைத்தார். There are descendants of Japheth, Ham and Shem. When we come to the end of this, we concluded that through Japheth 14 nations were born, through Ham 30 nations were formed, through Shem 26 nations were formed. யாப்பேத்தின் மூலமாக 14 மக்கள் இனங்கள் தோன்றின. காமின் மூலமாக 30 மக்கள் இனங்கள் தோன்றின. சேமின் மூலமாக 26 மக்கள் இனங்கள் தோன்றின. These 70 nations lived in 197 countries today. However, each of us in this world is important before the living God who created the entire world. இந்த 70 மக்கள் இனங்கள் இன்று 197 நாடுகளில் வாழ்கின்றோம். ஆயினும் இந்த உலகம் முழுவதையும் படைத்த ஜீவனுள்ள தேவனின் முன்பாக இவ்வுலகில் நாம் ஒவ்வொருவருமே முக்கியமானவர்கள் தான். Because His spirit and His soul are in every human being. Realizing that, let us continue to be enthusiastically involved in the noble work of bringing everyone we meet into the kingdom of God in this world. The Lord bless us. ஏனெனில் அவருடைய ஆவியும் ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதரிலும் உள்ளது. இதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் உன்னதமான ஊழியத்தில் தொடர்ந்து உற்சாகத்தோடு ஈடுபடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். With this, we conclude this week Bible study on the topic of rooted in His word. Next week, Lord's willing, we will continue the study on the Tower of Babel history. இத்துடன் தேவனுடைய வார்த்தையில் வேறுண்டுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாகம் படிப்பை முடித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் இதே வேளையில் இதே நாளில் நாம் பாபேல் கோபுரத்தின் வரலாற்றை ஆராயப் போகின்றோம். My heartfelt thanks to Brother Thunder Kirk and his team for doing a great job broadcasting this study through Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் சர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to Brother David and Brother Jack Williams and Sister Deepthi Williams for doing a great job broadcasting this radio program in India. இந்த வானொலி ஒளிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் சர் டேவிட் மற்றும் சர் ஜேக் வில்லியம்ஸ்
மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all brothers and sisters who listen to this program from beginning to end. இந்த ஒலிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. I will pray for you until we meet again. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள். நன்றி சகோதரனே, சகோதரியே.